Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்துட்டு வாயில வச்ச உடனே கரைஞ்சிரும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பால்கோவா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கடையில் வாங்குற அதே மாதிரியான டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு தேவையான பொருள் பால் வந்து 1 கப் எடுத்துருக்கேன். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து பாலில் நல்லா மிக்ஸ் ஆனதும் பால் பவுடர் வந்து 1 கப் எடுத்துருக்கேன். நான் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி ஆகும். ஸோ கட்டிகள் எதுவும் ஆகாத மாதிரி கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். பால் பவுடர் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா கரண்டி வச்சு அமுத்தி விட்டுக்கலாம். இப்போது இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கரண்டி வச்சு நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பேன் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேணாம், நெய் சேர்க்க வேணாம், விட்டுடுங்க. எனக்கு கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன், பேனில் எதுவும் ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ வந்து பால்கோவா ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் போதும். நான் வந்து இதை வந்து நான் மாற்றிக்கிறேன், வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நான் ஒரு கவரில் கொஞ்சமாக நெய் தடவிட்டேன். நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பால்கோவா அதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் கவரை வச்சு நல்லா சேமாக வர மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம கை வைக்கவே தேவையில்லை, கை வைக்காமே நம்ம வந்துட்டு சூப்பராக பண்ணலாம். பால்கோவா உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வீட்லேயும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப் வேணுமோ அந்த மாதிரியான ஷேப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச மாதிரியான நான் ஷேப் பண்ணிக்கிறேன். நான் வந்து பால்கோவா வந்துட்டு ரொம்ப ஹார்டாக பண்ணல, சாஃப்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலே ரொம்ப ஈஸியாக பாருங்கள் அச்சு வந்து எடுக்க வருது. இது வந்து நான் குட்டி குட்டி பீசஸ் தான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருசாக போட்டால் சீக்கிரமாக காலி ஆகிடும். ஸோ அதனால் நான் சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கிறேன். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம மறுபடியும் வந்து பிசைஞ்சிட்டு ஷேப் கட் பண்ணுறதுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. விரும்பி சாப்பிட்டாங்க வீட்டில். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அளவுகளோட நீங்களும் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 4 and 5 டேஸ்க்கு வந்துச்சு. இதுக்காக மெனக்கட்டு கடையில் போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ கடையில் வாங்குகிற அதே சேம் டேஸ்ட் தான் கிடைக்கும். இதுலேயும் கடையில் வாங்குறத விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். நான் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
இப்போ நம்மளுடைய சுவையான ரொம்ப டேஸ்ட்டான வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஸ்வீட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா அவங்க வந்து எப்போல்லாம் வந்து விரும்பும்போது ஸ்வீட் வந்து சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.